அதோட அது வெளியில் இருக்கிறதால நிச்சயமாக குளிக்க முடியாது. இந்த பகுதியெல்லாம் இந்த வீட்டுக்குரிய பகுதி தான். எந்த பெரிய வானுயர்ந்த மரங்கள், அதுக்கு நடுவில் இந்த வீடு. எப்படித்தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இதை வாங்கி கட்டினானோ தெரியல. ஆனால் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நிச்சயமாக பெரிய ஒரு பணக்காரத்தான் இருப்பினம். இருந்தாலும் ஹீட்டர் போடுறதுக்கு கூட ஒரு நாளைக்கு 25 யூரோ எங்கள்கிட்ட கேட்டிருந்தவங்க. பிறகு நாங்கள் சண்டை பிடிச்சி 3 இரவுக்கு 50 யூரோ கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னு சொன்னால் முதல் இரவு நீங்கள் எங்களுக்கு ஹீட்டர் போடையில, ஹீட்டர் வேலை செய்யலை, குளிரில் குளிர்ந்து நடுங்கினாங்கள்ட்டு சொல்லி அவையும் அதை ஒத்துக்கொண்டு எங்களுக்கு 50 யூரோ வாங்கினவ. எப்போவுமே எங்களோட பக்கம் நியாயம் இருந்தால் நாங்கள் எடுத்து சொல்லி அவசரப்பட்டு பணம் கட்டாமல் அதுக்கான வழியை நாங்கள் பார்க்கணும். வெள்ளக்காரர் தானே, அவைட்டு நாங்கள் எதிர்த்து கதைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவை கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர முடியாது. நாங்கள் போக முதலே ஒரு இரவுக்கு 25 யூரோ படி ஹீட்டருக்கு 75 யூரோ கட்டணும்னு சொன்னவன். நாங்கள் போய் அண்டு இரவு ஹீட்டர் பாவிக்காததால் நாங்கள் 50 யூரோ தான் கட்டுவோம்னு சொன்னிடத்த அவையும் அதை ஓகே என்று சொல்லி ஏற்றுக்கொண்டுட்டினோம். பகல் நேரத்தில் மிக அருமையான இடம். சம்மர் நேரத்தில் இந்த இடத்துக்கு போனோம் என்றால் அந்த மாதிரி இருக்கும். அங்கே பாபிக்கு போடலாம், ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நடந்து போகிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே காட்டு பகுதி இருக்குது, வெளியில் இருந்து கதைச்சி பேசுகிறதுக்கு நல்ல இடம் இருக்குது, குழந்தைகள் விளையாடுறதுக்கு அற்புதமாக இருக்குது. ஆனால் இரவு நேரத்தில் இந்த வீட்டை பார்த்தால் அம்மாடியோ அம்மாடியோ அவ்வளோ பயங்கரமாக இருக்கும்.